பள்ளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் அக்கறையோடு செயல்படும் எத்தனையோ ஆசிரியர்களை பார்த்திருப்போம். அவற்றையெல்லாம் கடந்து ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களின் கல்வியறிவை வளர்ப்பதற்காக திருமணமே செய்து கொள்ளாமல் 27 ஆண்டுகளாக தனது சேவையை தொடர்ந்து வருகிறார் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர். கடந்த 27 ஆண்டுகளில் மட்டும் 20,000 மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக ஆங்கில பயிற்சி அளித்துள்ள அந்த அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர் இந்த ஆண்டும் கோடை விடுமுறை நாட்களில் 400 மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக ஆங்கில பயிற்சி அளித்து வருவதோடு அம்மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் அச்சாரமாக திகழ்கிறார். யார் அந்த ஆசிரியர்? மாணவர்கள் மீது இவ்வளவு அக்கறை காட்ட காரணம்தான் என்ன? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்துராக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ராமசாமி தெய்வானை அம்மாள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருபவர் 56 வயதாகும் ஆண்டனி. ஆங்கிலத்தை விருப்ப பாடமாக எடுத்து MA, MEd படிப்பை முதலில் படித்தாலும் அதன் பின்பு தமிழ், வரலாறு, பொருளாதாரம், அரசியல் அறிவியல் என 10 முதுகலை பட்டங்களை பெற்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறார் ஆண்டனி. கடந்த 2002ஆம் ஆண்டு அரசு பள்ளி ஆங்கில ஆசிரியராக தனது அறப்பணியை தொடங்கினாலும் 1998ஆம் ஆண்டு முதலே இவர் ஏழை எளிய அரசு பள்ளி குழந்தைகளுக்கு கோடை விடுமுறை நாட்களிலும் பள்ளி விடுமுறை நாட்களிலும் இலவசமாக ஆங்கில பயிற்சியை அளித்து அவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கிறார். இவர் உண்மையிலே நாங்கள் பாராட்டுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏழை மாணவர்கள் நல்லா பயன்படுறாங்க. கிராமப்புற மாணவர்கள் எளிமையான இங்கிலீஷில் புரிகிற மாதிரி நடத்தி நல்லா சொல்லிக் கொடுக்குறாரு. இதனால ஏழ்மை, அதாவது கிராமத்து மாணவர்கள் எளிதாக ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இது. கடந்த 25 ஆண்டுகளில் மட்டும் இவர் 20,000 மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக ஆங்கில பயிற்சி அளித்து வருகிறார். இந்நிலையில்தான் இந்த ஆண்டும் புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரத்தில் உள்ள ஒரு கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து அதில் 400 மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக ஆங்கில பயிற்சி அளித்து தனது சேவையை தொடர்ந்து வருகிறார் ஆண்டனி. இது நல்லாவே சார் ரொம்ப ஈஸியாக சொல்லி தராங்க. ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நல்லா அழகாக புரிகிற மாதிரி சொல்லி தராங்க. நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் தமிழ் மீடியம் படித்ததுனால இன்ஜினியரிங் போனால் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் சொன்னாங்க. அதனால் அந்த நோக்கத்தோடு நான் படித்தேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளோதான் வராது. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனால. ஆனால் சார்கிட்ட நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுனால என்னோடய இங்கிலீஷ் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறேன். அதே நேரம் மற்றவங்கள்ட்ட ஈஸியாக என்னால் இங்கிலீஷில் பேச முடியுது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய காலேஜுக்கு போனாலும் நான் இங்கிலீஷில் பேசி அவங்கள்ட்ட நல்லா பழக முடியுது. எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தன்னடக்கத்தோடும் எதிர்காலத்தில் நல்ல மாணவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியோடும் ஆசிரியர் ஆண்டனி செய்து வரும் இந்த அறப்பணிகளை பாராட்டி புதிய தலைமுறை சார்பில் கடந்த 2019ஆம் ஆண்டு அவருக்கு கனவு ஆசிரியர் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்னால கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி போனவங்க நிறைய பேர், அதில் வெளிநாடுகளில் நிறைய பேர் இருக்காங்க. கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கம்பெனியில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரியே இந்த SI எக்ஸாம்னு எழுதி அவங்களுக்கு நடத்தி அந்த மாதிரி SIயாக இருக்கிறவங்க நிறைய பேர், போலீஸாக இருக்கிறவங்க நிறைய பேர், ஆசிரியர்களாக இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு தோராயமாக என்னை படித்ததுனால இங்கிலீஷை பேசினால கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆனே அப்படின்னு சொன்னவங்க இவர் விரல விட்டு என்னம்னா ஒரு 5000 அந்த மாதிரி சொல்லலாம் தாராளமாக.